அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்கால இடர்கால சூழலை கருத்தில் கொண்டு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நாங்கள் இந்த பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்கள் மக்களுக்கு எங்கள் கருத்துக்கள் தெளிவாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த முகக்கவசத்தை அகற்றி எங்களுடைய பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். உலகை படைத்தும் காத்தும் அருள்பாலிக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் தாழ்பணிந்து கதிரவனுக்கு நன்றி கடன் செலுத்தி புதிராக நல்ல படையலிட்டு நெற்கதிராட கதிரவனின் 45வது வருடத்தில் கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் 6வது ஆண்டில் இன்று இந்த தைத்திருநாளில் 76வது பட்டிமன்றத்தினை அரங்கேற்றுவதை இட்டு மட்டில்லா மகிழ்வடைகின்றோம். இந்த சிறப்பு நிகழ்வினை டான் தொலைக்காட்சியின் ஊடாக நேர்கள் மத்தியிலே கொண்டு செலுத்துவதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையில் டான் தொலைக்காட்சிக்கும் எமது அன்பிக்கினிய நேர்களுக்கும் பணிவான வணக்கம். இன்று என்ன பட்டிமன்றம்? பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது என்று மங்களங்கள் பொங்க இங்கு அமர்ந்திருக்கின்ற கவிஞர் அன்பழகன் குருஸ், சோலைகுரான் தனுஷ்கரன் பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது என்று தங்கள் வாதங்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். இல்லை, பண்டிகைகளில் பண்பாடு மங்கி மறைகிறது என்று தங்கள் கருத்துக்களை முன்வைக்க பாலமீன் மடிகிறா கலைவேந்தன், மட்டுநகர் சிவ வரதகரன் வந்திருக்கிறார். பண்டங்களை எமது முன்னோர்கள் ஈகை செய்ததின் விளைவாக பண்டிகை ஆயிற்று. அந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் எங்களுடைய தொன்று தொட்டு வந்த பழக்க வழக்கங்களை, விழுமியங்களை, எங்களுடைய நடைமுறைகளை சிறப்பாக செய்ததின் விளைவாக பண்டிகையும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டன. அந்த பண்டிகை பண்பாடு இப்பொழுது எங்களுடைய பொங்கல் பானை பொங்குவது போல பொங்கி வழிகிறதா, இல்லை மங்கி மறைகிறதா என்றுதான் இந்த பட்டிமன்றம். எனவே மீண்டும் அனைவருக்கு நான் நன்றி கூறி வணக்கம் சொல்லி வரவேற்று, கோலமிட்டு குருத்து கட்டி மாவிலையில் தோரணமும், கோலமிட்டு குருத்து கட்டி மாவிலையில் தோரணமும், மாலை கட்டி பானையிலே பசு பாலையிட்டு பொங்குவமே. எப்படி? மாலை கட்டி பானையிலே பசு பாலையிட்டு பொங்குவோமே. சோலைகுரான் பொங்கி வழிகிறது. ரப்பரிலே கோலமுண்டு நல்ல மாவிலையில் சரமுமுண்டு, ரப்பரிலே கோலமுண்டு நல்ல மாவிலையில் சரமுமுண்டு, குக்கரிலே பெட்டி பாலும் கேஸ் அடுப்பில் சோக்கா பொங்கலாமே, குக்கரிலே பெட்டி பாலும் கேஸ் அடுப்பில் சோக்கா பொங்கலாமே. இன்றைக்கு காலையில தைப்பொங்கல் பொங்க முதல் இந்த பொஞ்சாதி சரோஜினி கேட்டன், பேட்டி நான் கட்டு வேண்டி பட்டு புடவனியும் கட்டோனுண்டி, பேட்டி நான் கட்டு வேண்டி பட்டு புடவனியும் கட்டோனுண்டி, கூட்டி நானும் குடும்பத்தோடு நம்ம பாட்டன் பாட்டி விட்ட போவோம் என்று சொன்னதுக்கு அவள் சொன்னாள், டெனிம்ராவூசர் நீங்க போட்டு எப்படி இருக்கும் எனக்கு டெனிம்ராவூசர் போட்டா, டெனிம்ராவூசர் நீங்க போட்டு சின்ன தொப்பும் டிஷர்ட் நானும் போட்டு தனியா போவோம் தியேட்டருக்கு பாட்டன் பாட்டி விட்ட ஏலா. வரதகரன் மங்கி மறைகிறது. ஏதோ என்னதான் சொன்னாலும் பொங்குவது பொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது, எப்படித்தான் கத்தினாலும் மங்குவது மங்கிக் கொண்டு இருக்கிறது. இடையில இங்க என்ன தங்க போகுதுன்றத பார்ப்போம். தைப்பொங்கல் தித்திக்கும் இந்த தைப்பொங்கலிலே படபடன்ற பட்டாசி, பளிச்சென்ற உடுப்புகள், கடகடன்று ரோட்டெல்லாம் களிப்புடன் பிள்ளைகள்,
தடபுரலாய் தீன்பண்டம் தள்ளாடு மச்சான்மார் இடம் மாறி போயிட்டுதோ இப்பொன்றும் காணல. வாய் மூடி கை கழுவி வாழ்த்துக்கு 1 மீட்டர், வாய் மூடி கை கழுவி வாழ்த்துக்கு 1 மீட்டர், பாய் பாய் என்றாலும் வார வருஷம் பார்ப்போமே. நோயால வந்த கதி, நோயால வந்த கதி நோகுது மனசெல்லாம். சாய் பொழுதாச்சு சக்கர பொங்கலை எங்கானல்ல. நல்லதொரு வேண்டுகோள் நல்ல தைமகளே கேட்டுக்கோ, நல்லதொரு வேண்டுகோள் நல்ல தைமகளே கேட்டுக்கோ. பொல்லாத கொரோனா, பொல்லாத கொரோனா வந்ததினால் பொசுக்கி விட்டு எழுந்து வா. துள்ளலாய் தை முதல் தேவன் பிறப்பு வரை, துள்ளலாய் தை முதல் தேவன் பிறப்பு வரை எல்லோரும் பொங்குவோம். அனைவருக்கும் இனிதினிய வாழ்த்துக்கள். இனி பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது. உண்மையிலே அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் தொன்று தொட்டு பண்டிகைகளை எவ்வாறு கடைபிடித்து நன்றாக பொங்கி வழிபட்டு இருந்தோமோ அது இன்றும் எப்போதும் எங்கள் மத்தியிலே தங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதிலே சந்தேகம் இல்லை. இந்த விடயத்தை சிறப்பாக எடுத்துரைக்க அரங்கரங்கா ஏறி நின்று 1000 பேர் முன்னிலையில் கரவோசை காதுகளில் கவியரங்கம் பட்டிமன்றம் தான் தோன்றி அப்பனுக்கு தமிழ் பாட்டு தான் பாடி வான் தோன்ற கலை வளர்க்கும் கொக்கட்டி சோலையூர் சோலையூரான் தனுஷ்கரன் வருகிறார். பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது. வாருங்கள் சோலையூரான், உங்கள் கருத்துக்களை பொங்கலாக பொங்கி வழியும் வரைக்கும் சொல்லுங்கள். வாருங்கள். தாயே தமிழே, தமிழ் அழகே, தமிழ் புத்தாண்டின் நிகழ்விதுவே. சங்கம் அமைத்து தமிழ் வென்றான், பட்டி மன்றம் அமைத்து நாம் காப்போம். தலையே அவை நடு சிலையே, தலையே அவை நடு சிலையே, விலையே போகா வீர நிலை கொண்ட என் மலையே, உனையே வேண்டும் என் நினைவே. டான் டிவி நேயர் கடலே, டான் டிவி நேயர் கடலே, உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, சொல்லுங்கள் சோலையூரான். இந்த தைத்திரு நன்னாளிலே இன்று காலை நாம் எல்லோரும் பொங்கல் பொங்கிவிட்டுத்தான் இங்கே வந்தோம். எல்லோரும் நன்றாக பொங்கல் பொங்கி அதை நன்றாக உண்டு விட்டுத்தான் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். ஆம், இவ்வாறு ஒரு மங்களகரமான இந்த பண்டிகையில் எழுந்த அதிகாலை முதல் அந்த பானையிலே பால் பொங்கி வருகின்ற அழகை பார்த்து ரசித்து விட்டு மங்கி மறைகிறது என்று கூறுவதற்காக இருவர் வந்திருக்கின்றார்கள். இது என்ன விதத்தில் நியாயம்? இந்த நன்மையை பெற்று இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி விட்டு இவர்கள் எதிர்த்து பேச வந்திருக்கின்றார்கள். பண்டிகைகளில் பண்பாடு மங்குகிறது என்று. பொங்கு தமிழ் பொங்கியது பண்பாடு பொங்கியதால் தான். நடுவர் அவர்களே, இந்த பானை பால் பொங்கி வரும்பொழுது இருக்கின்ற அழகை மிக ரசிக்கலாம். அந்த அழகுக்கு தனியே அழகு இருக்கின்றது. இந்த பொங்குகின்ற இந்த பானையை பார்க்கும் பொழுது மனதிலே பூரிக்கின்றது, மன மகிழ்ச்சி அடைகின்றது. உண்மை சோலையூரான், அந்த பொங்கல் பானையிலே பால் பொங்கி வரும் வரைக்கும் அதை பார்த்திருந்து அந்த பண்பாடை காத்திருந்து வந்திருக்கிறோம். ஆம், அதோடு சேர்த்து இந்த பால் பொங்கும் பொழுது சிறுவர்கள் பட்டாசு வெடிப்பார்கள். இந்த மகிழ்ச்சி இங்கே பொங்குகிறதா இல்லையா நடுவர்களே? பட்டாசை கண்டா ஓடுற ஆக்கள் வந்திருந்தால் எப்படி மங்கித்தானே போகும். ஆம் நடுவர்களே, அதுதான் உண்மை. ஆகவே இந்த பண்பாடு பொங்குகின்ற இந்த நன்னாளிலே, இந்த சிறந்த நாளிலே வந்து இந்த பட்டிமன்றத்தை இவ்வாறு இவர்கள் மங்குகின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நடுவர்களே. இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பண்டிகைகள் என்னும் பொழுது அலங்காரம் அடுத்த கட்டத்தை பிடிக்கின்றது. உண்மையாக இங்கே பாருங்கள், எங்களுடைய இந்த வளாகத்தை, இந்த பட்டிமன்ற மேடையை பாருங்கள். மாவிலை, தோரணம், அழகிய பானைகள் எல்லாம் அழகாக நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம். அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இங்கே அலங்காரம் பொங்குகின்றது நடுவர் அவர்களே. வாசலிலே கோலமிடுதல், வாசலிலே மாவிலை தோரணம் கட்டுதல், சுவாமி படங்களை அலங்கரித்தல், மாலை அணிவித்தல் போன்ற அலங்கார வேலைகளை செய்வது மட்டுமல்ல, நாமும் அலங்கரிக்கின்றோமா இல்லையா? தற்பொழுதும் நாங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு முதலங்களை அலங்கரித்துக் கொண்டோமா இல்லையா? அலங்காரம் தானே எங்களுடைய பண்பாட்டிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆம், இவ்வாறு இந்த அலங்காரமும் எங்களுடைய பண்டிகைகளிலே பண்பாடு ரீதியாக பொங்குகிறது நடுவர்களே. இதனை இவர்கள்
தாங்கள் இப்பொழுது மேக்கப் எல்லாம் பண்ணி போட்டும் பொங்கவில்லை என்கின்றார்கள் இந்த பண்டிகை காலத்தில். அவங்களுக்கு மனம் கூசும் அதை சொல்வதற்கு, இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமே சோலையூரான். ஆம், குறிப்பாக இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றான ஆடையை எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய பண்பாட்டு ஆடைகளை எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக பண்டிகைகள் என்றால், அதுவும் தைத்திருநாள் நன்னாள் என்றால், எங்களுடைய வழக்கப்படி பண்பாட்டின் படி ஆண்களாகிய நாங்கள் எல்லோரும் வேட்டி ஷர்ட் சால்வை அணிய வேண்டும், பெண்கள் புடவை அணிவார்கள், பாவாடை தாவணி உடுப்பார்கள். இது இங்கே இல்லையா நடுவர்களே? இருக்கின்றது. இந்த பண்டிகையை அவ்வாறு தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆனால் இவர்கள் ஏதோ சொல்ல வந்திருக்கிறார்கள் போல எனக்கு தெரியவில்லை, என்னத்தை சொல்ல போறார்கள். உண்மையிலே சோலையூரான், எங்கள் பண்டிகை என்றாலே வந்தாரை வரவேற்று வாசலில பாய் விரித்து சந்தோஷமாய் விருந்துண்டு சுகதுக்கம் விசாரித்து இன்றும் அது இருக்கிறது, பொங்கி வழிகிறது நடுவர்களே. குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலேயும் எங்களுடைய கடைகளில், எங்களுடைய புடவை கடைகளில் சுகாதார நடைமுறைகளுடன் கூடியதான விற்பனை களை கட்டி இருக்கின்றது. காரணம், இந்த பண்பாட்டு பண்டிகையிலே உடை என்பது முக்கியத்துவம் வருகிறது, அது பொங்கி வழிகின்றது அந்த பண்பாடு. ஆகவே அந்த உடையை கொள்வனவு செய்து இந்த பொங்கலை சிறப்பாக கொள்வனவு செய்வதற்காக மக்கள் முண்டியடித்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆகவே பண்பாட்டிலே எங்களுடைய இந்த பண்பாடு பொங்கி வழிகின்றது நடுவர்களே. அத்தோடு விருந்தோம்பலை எடுத்துக்கொள்வோம். பண்டிகை என்றாலே விருந்துதானே நடுவர்களே. அதுவும் பொங்கல் பண்டிகை என்றால் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற காலம், முதல் அறுவடை காலம், எங்களுடைய கன்னி தமிழ் தாய் தை மகளை வரவேற்கின்ற காலம். இந்த காலத்திலே பச்சரிசி பொங்கலிட்டு வாழைப்பழம் மாம்பழம் சோழன் கரும்பு பனங்கிழங்கு கிழங்கு முந்திரி பலகாரம் பாயாசம் என பல வகை உணவுகளை நீங்கள் சொல்லக்குள்ளே சோலையூரான் மங்கி மறைகிறது என்று அன்னைக்கு இங்க பொங்கி வழியுது. இவ்வாறு வலிச்சு சாப்பிட்டு போட்டு வந்து இந்த பலகாரத்தை எல்லாம் இங்கே உணவு பண்பாட்டின் அடிப்படையில் விருந்தோம்பல் பண்பாடு மங்குகின்றது என்று கூறுகின்றார்களே, இதை எவ்வகையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நடுவர்கள்? நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆம், நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த விருந்தோம்பல் பண்போடு சேர்த்து நாங்கள் உறவுகளை கூட்டி எங்களுடைய அந்த விருந்தை பகிர்ந்து கொடுத்து இறைவனுக்கு படைத்து பின் பகிர்ந்து கொடுத்து மன மகிழ்ச்சியுடன் நாங்கள் அந்த உறவை பேடி பொங்குகின்றதே, இது இந்த பண்டிகைகள் இருக்கின்றது நடுவர்களே. இதோ நாங்கள் இருக்கின்ற இந்த வளாகத்தை பாருங்கள், இந்த வயற்சூழலை பாருங்கள், எங்களுக்கு நாளை சோறாக போகின்ற இந்த நெல்மணிகளை பாருங்கள், பொங்கி சந்தோஷத்திலே குலுங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பண்டிகைகளில் எங்களுடைய பண்பாடு பொங்குகின்ற சந்தர்ப்பத்திலே இவர்கள் மங்குகின்றது என்று இந்த பட்டிமன்றத்தை நடத்த வந்திருப்பதே எனக்கு மனவேதனை அளிக்கின்றது நடுவர்களே. குறிப்பாக எங்களுடைய பண்டிகைகளில் பண்பாடு எப்பொழுதும் பொங்கிக் கொண்டேதான் இருக்கும், ஒருபோதும் மங்காது. எங்களுடைய பண்டிகைகள் இருக்கும் வரை என்றுமே மங்காது, பொங்கும் பொங்கும் பொங்கி வழியும் என்று கூறுகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன் நடுவர்களே. சொல்லுங்கள். நேற்று போகி பொங்கல், இன்று பொங்கல், நாளை மாட்டுப்பொங்கல் நடுவர்களே. நான் இருவர்களையும் இந்த மாட்டுப்பொங்கலுக்கு வரவேற்கின்றேன். அவர்கள் வந்தால் நல்லம். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அந்த போகி பண்டிகை பற்றி சொல்லத்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்று பொங்கல், நேற்று எங்கள் மங்கி மறைகிறது அணியினுடைய பாலைமீன்மடு கலைவேந்தன் ஐயா அவர்கள் தனது அப்புச்ச 2 கையாலையும் தூக்கிட்டு வாரார். கலை எங்க போறீங்க? இல்லை இன்பன், இன்றைக்கு போகி பண்டிகை தானே, அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கொண்டு போட போறேன். இப்படி இருந்தால் மங்கி மறையும் தான். இருக்கட்டும். மிக அற்புதமாக பொங்கி வழிகிறது என்று, பொங்கல் மட்டுமல்ல, அது பொங்கி வழிகிறது என்று மிக அற்புதமாக தனது கருத்துக்களை சோலையூரான் தனுஷ்கரன் அவர்கள் முன்வைத்தார். இன்று காலையில் தைப்பொங்கல் எல்லாம் பொங்கி எல்லாம் படைச்சி கும்பிட்டு கோயிலுக்கு நம்மட இந்த சோலையூரான் கூறியது போல இந்த நம்மட பண்டிகை பண்பாடு பொங்கி வழியத்தானே வேண்டும் என்று ஆலய வழிபாடும் அது மிக முக்கியமானது. ஆலய வழிபாட்டுக்காக நான் கோயிலுக்கு போகின்றேன். போற வழியிலே மோக்கடியிலே ஒரு சிறந்த குடிமகன் நன்றாக நித்திரை போகிறார்.
அப்பொழுது அந்த குடிமகனை நோக்கி வந்த ஒரு நாய் மொக்குக்கட்டைக்கும் முகரக்கட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த குடிமகனுக்கு முகத்திலே பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்தாலும் எந்தன் கடன் தீராதம்மா என்று பாடுவது போன்று, ஏனென்றால் அங்கு பொங்கி வழிகிறது. இதுவும் ஒரு வகையான சந்தோஷம். அந்த பண்டிகைகளிலே பண்பாடு பொங்கி வழிகிறது. நன்றி சோலைகுரான். என்னதான் பொங்கி வழிந்தாலும் காலத்துக்கு காலம், வீட்டுக்கு வீடு எங்களுடைய பண்டிகை பண்பாடிலே பல வகை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று காலையிலே நான் வெளிக்கிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை, சி கப்பி தைப்பொங்கல், நான்கு நேம்புள்ள உங்களோட அரிசி இல்லையா கப்பி இல்லையா பொங்குனண்டு, சும்மா பொங்க சி. சரி கப்பி தைப்பொங்கல் போயிட்டு அதுன்னு சும்மா பொங்க சி எல்லாமே சீயா என்ன புள்ள சி. அது என்னென்று சொன்னால் சீனியப்பா, நான் உங்களை சீனியப்பாண்டு தான் கூப்பிட்டு வந்தேன், அப்புறம் சித்தப்பாண்டு கூப்பிட்டு இப்போ எல்லாரும் சித்தா என்று. இப்போ நான் அதை கொஞ்சம் இன்னும் குறைவாக எடுத்து கொஞ்சம் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சி என்று கூப்பிடுறேன். இந்த பண்டிகை கலாச்சாரத்திலே எங்களுடைய உறவு முறையினுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். சீ சீ என்று எல்லாமே சீயாக போகின்ற மங்கி மறைகின்ற நிலைமை இன்று காணப்படுகின்றது என்பது மிக கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய அடுத்த பேச்சாளர் மட்டிநகர் சிவ வரதகரன் தற்பொழுது வர இருக்கின்றார். அவ்வை விழா சங்க தமிழ் புகழ் பாடுதே, பவ்யமாய் வாவி மீன்கள் நடனமாடுதே, அவ்வை சிலை முற்றத்திலே தமிழ் கூடுதே, அறம் செய்ய வேல்முருகன் வாழ்க வாழ்கவே. அவ்வை சிலை எங்கள் மட்டிநகரிலே வைத்து அண்ணாச்சியினுடைய புதல்வன் மட்டிநகர் சிவ வரதகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலருதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இயற்கை வளம் நிறைந்த எழில் கொஞ்சி விளையாடும் புகழ் பூத்த தேநாட்டிலே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவக செய்யும் டான் டிவி நிர்வாகத்தினருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் இனிய தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வரதகரன். கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் தலைவரும் கதிரவன் கலைக்கழகத்தின் தலைவரும் அவையின் தலைவருமாகிய எங்கள் நடுவர் தங்கராசா ஐயா பெற்ற தங்க புதல்வன் இன்பராசா அவர்களே, என்னதான் குளிர் வைத்தாலும் வரதகரன் தீர்ப்பு நியாயமாகத்தான் இருக்கும். நியாயமாகத்தான் இருக்கும், எங்கள் பக்கம் நியாயமாகத்தான் இருக்கும். நன்றி நன்றி தடுவர் அவர்களே, உங்களுடைய நீங்கள் வார்த்தை தந்ததற்கு நன்றி. என் சக போட்டியாளர்களே அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய இந்த வாதத்தை தொடங்குகின்றேன். தைப்பொங்கல் நடக்கிறது, பண்டிகைகள் நடக்கிறது, களை கட்டுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால் எங்களுடைய பண்பாடு பொங்குகின்றதா என்பதுதான் கேள்வி. எங்களுடைய பண்பாடு நடுவர்களே சாதாரணமாக பின்பற்றப்பட்டு வந்த கலாச்சாரம் அல்ல. சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏன்? இன்று விஞ்ஞானம் தான் கண்டுபிடித்தது சூரியன் தான் சக்தி முதல், இந்த உலகத்துக்கே சக்தி முதல் என்பதை. ஆனால் எங்களுடைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள் கண்டறிந்தார்கள். நாங்கள் இந்த வயலுக்கு தண்ணீர் கொடுக்கின்றோம், பசலை கொடுக்கின்றோம், ஆனால் உணவை கொடுக்கவில்லை. அந்த உணவை அந்த தாவரங்களில் இருக்கின்ற அந்த பச்சையம் சூரிய ஒளியிலிருந்து தொகுத்து உணவை தருகின்றது. அங்கு சக்தி ஆதாரமாக சூரியன் இருக்கின்றது. சூரியன் தான் இந்த உலகின் ஆதாரம் என்பதை உணர்ந்தோம். என்னென்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்பதற்கிணங்க மாந்தர்களுக்கு மட்டுமல்ல சூரியனுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். அந்த நன்றி செலுத்துகின்ற அந்த பாவனையோடு தான் இந்த பொங்கல் நிகழ்வு இருக்க வேண்டும். ஆனால் இது வெறும் கேளிக்கையாகத்தான் இன்று பொங்கல் நிகழ்வு நடக்கின்றது. அது எப்படி வரதகரன்? அன்று எப்படி பொங்கினார்கள்? காலையிலே பயபக்தியுடன் எழுந்து குளத்திலோ கிணற்றிலோ குளிர்ந்த நீராடி வாசலை கூட்டி பெருக்கி சாணத்தால் மெழுகி மஞ்சள் தெளித்து பொங்கலை ஆரம்பிப்பார்கள். விடியற்காலையில் எழுந்து விடுவார்கள். இன்று நமது இளைஞர்கள் விடியற்காலையில் 3 மணிக்கே எழுந்து திரையரங்குகளிலே
திரை அரங்குகளிலே வரிசையாக முண்டி அடித்துக்கொண்டு மாஸ்டர் படம் பார்க்க லைன்ல நிற்கிறார்கள். அதான் பரதகரன் நான் சோலைகுரான் பேசும்போதே சொன்னேன் பொங்கி வலியவில்லை என்று. அவர்கள் வீடு திரும்பும் பொழுது பொங்கி 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்து சேருவார்கள். எங்கு நடுவர்களே எங்களுடைய பண்பாடு பேணப்படுகின்றது. காலையிலே குடும்பத் தலைவர் அப்பா எழுந்து வெள்ளை வேட்டி கட்டி உடம்பிலே சந்தனம் பூசி நெற்றியிலே பட்டையிட்டு தலைப்பாகை கட்டி, நல்ல காலம் சந்தனம் பூசி என்று சொல்லி போட்டீர்கள், மஞ்சள் பூசி கொண்டா மாட்டிருப்பேன். நிச்சயமா கிலோ 7000. ஆகவே நடுவர்களே அந்த மண்பானையை தூக்கி வைப்பார்கள். இன்று மண்பானை இல்லை, அலுமினிய பானை. நடுவர்களே எங்களுடைய தமிழர்களுக்கு ஏன் அலுமினிய பானையில் பாத்திரங்கள் செய்யலாம் என்று கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியும். வரதகரன் அலுமினியம் பானை என்று சொல்லதான் ஞாபகம் வருது. பக்கத்து வீட்டு பெரியம்மா பொங்கல்ல எங்கா பொங்கல் என்றமும் அது கேஸ் முடிஞ்சு போயிட்டு. கேஸ் அடுப்பிலே பொங்கும் கலாச்சாரம். மண்பானையில் பொங்க வேண்டும். தஞ்சை பெருங்கோயில் இன்று பைசா கோபுரம் சாய்ந்து நின்றாலும் நிமிர்ந்து நிற்கும் தஞ்சை பெருங்கோயிலை கட்டியவர்கள் எங்களுடைய தமிழர், எங்களுடைய மூதாதையர்கள். காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியவன் எங்கள் கரிகாலன் முப்பாட்டன். இவர்களுக்கு தெரியாத கண்டுபிடிப்பா? ஏன் மண்பானை தான் உடலுக்கு ஆரோக்கியமானது, அலுமினியத்தில் சமைப்பதால் உடலுக்கு கேடானது. எங்களுடைய பண்பாட்டோடு பின்பற்றுவதால் நாங்கள் எங்களுடைய சுக தேகத்தையும் நாங்கள் முன்னேற்றி கொள்ளலாம். ஆனால் வரதகரன் மண்பானை பொங்கல் முகநூலுக்காக மாத்திரம்தான் பொங்கப்படுகிறது. நிச்சயமாக அவற்றை பற்றி நான் இப்பொழுது கதைப்பேன். தீர்ப்பை முடிக்கலாம் போல் தான் இருக்கிறது. நிச்சயமாக முடித்து விட்டோம் என்றால் நேரடியாக அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்லலாம். மண்பானையை தூக்கி வைத்து பசும்பால் கறந்து, அன்று விடியற்காலையில் கறந்த பசும்பாலில் தான் பொங்குவோம். ஆனால் இன்று எங்கோ 2 மாதங்களுக்கு முன்பு கறக்கப்பட்ட பசுவின் மடியிலே இயந்திரங்களை பொருத்தி வேதனையுடன் கறக்கப்பட்ட பாலை பெட்டியில் அடைத்து அதை இரசாயனங்கள் கொன்று அதை பதப்படுத்தி இன்று அதை உடைத்து பொங்குகின்றோம். அதை உடைத்து பொங்கும் பொழுது சோலைரோண்ட வீட்டில் காலையில பிரச்சனை என்னென்று பார்த்தா திகதி முடிஞ்ச பால் போட்டியை வாங்கி வந்திருக்கார். நிச்சயமா பிறகு தேங்காய் பால்ல தான் பொங்கின. அது உங்களுக்கு தெரியா? இன்னைக்கு வார நான் சோலைவரம் வீட்டை போயிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அங்க போயிட்டு தான் வந்த காலையில். ஏன்னா உங்களை வீட்டை பொங்கல்ல போல. நடுவர்களே அந்த பானையை தூக்கி வைக்கும் பொழுது பானை பின்பு பால் விட்டு பால் பொங்கும். அந்த பொங்கி வழியும் பொழுது அது சூரியனின் திசை நோக்கி பொங்க வேண்டும். சூரியனின் திசை நோக்கி பொங்கும் பொழுதுதான் அந்த சூரியனை அதை வணக்கம் செலுத்துவதாக அமையும். அதற்காக மேற்கு பக்கமாக நெருப்பை கூடுதலாக கொடுத்து அந்த பாலை பொங்க வைப்பார்கள். பின்பு பால் பொங்கியதும் அந்த பயபக்தியுடன் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் அந்த பாவனையுடன் அந்த குடும்பத் தலைவர் அரிசியை கைகளால் அள்ளி சூரியனை நினைந்து 3 முறை அந்த பானையை சுற்றி அந்த அரிசியை பானையில் போடுவார். ஆனால் இன்று அப்படி இல்லை. கருத்த காச்சட்டையும் ஆம்கட் பெனியனும் சோலையூராண்ட வீட்டில் இப்படி தான் பொங்கல் நடந்தது. ஏனென்றா ஊத்தப்பட்டுருமாம் வேட்டியில். கருத்த காச்சட்டையும் ஆம்கட் பெனியனும் போட்டு 8 நின்று அகப்பையால் அரிசியை போட்டு சூரியனை பார்க்காம செல்விக்கு முகம் கொடுத்து, சூரியனை பார்க்காம கைபேசிக்கு முகம் கொடுத்து, செல்விக்கு முகம் கொடுக்கின்றதான் பிரச்சனை வருது. நான் அப்படிதான் பொங்கக்குள்ள செல்விக்கு முகம் கொடுத்ததால பக்கத்து விட்டு செல்விட புருஷனுக்கு இந்த கொஞ்சம் சரியான சண்டை. செல்வி இல்லை நடுவர்களே, செல்ஃபி அந்த போன்ல படம் எடுக்கிற அது படம் எடுக்காங்க நிறைய பேர். இப்ப செல்வியை பார்த்து அது வேற விஷயம். செல்விக்கு முகம் கொடுத்து விட்டு வீட்டுடைய நின்ற மனைவியிடம் மகப்பையை கொடுத்து விட்டு கையடக்க தொலைபேசியை எடுத்து விட்டு செல்கின்றார். தமிழர் திருநாள் ஹைப்பிக் தைப்பொங்கல் என்று முகநூலில் ஸ்டேட்டஸ் போடுவதற்கு. தமிழர் திருநாள் எப்படி நடுவர்களை வாழ்த்துகிறார்கள்? ஹைப்பிக் தைப்பொங்கல். அதில் இன்னொன்று கேட்கணும், தீபாவளிக்கு ஹைப்பி தீபாவளி என்றாலும் பரவாயில்ல, ஹைப்பி டிவாலி. அந்த மோகம் எங்கு சென்றிருக்கின்றது நடுவர்களே? என்னிடம் பல நிறைய விடயங்கள் இருக்கின்றது நடுவர்களே, கதைப்பதற்கு நேரம் போதாது. ஆக பண்டிகைகள் ஒரு விதமாக கேளிக்கைகளாக செல்லுகின்றதே தவிர எங்களுடைய பண்பாடு அங்கு மிளிரவில்லை நடுவர்களே. மிகவும் வேதனைக்குரிய விதிக்கும். இந்த குருத்தோலை கட்டுவது கூட, நேற்று இந்த குருத்தோலையை கட்டும் பொழுது சோலையூரன் அவர்கள் அதை மற்ற திசையில் கட்டினார். நான் தான் அதை சுற்றி மாறி கொடுத்தேன். குருத்தோலை கட்டுவதற்கு ஒரு திசை இருக்கின்றது, மாவிலை தோரணம் போடுவதற்கு திசை இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றும் மங்கள காரியம் அமங்கல காரியம் என்பவற்றிற்கு அடையாளம். இவை அனைத்தும் யாருக்கும் தெரிவதில்லை நடுவர்களே. உண்மை வரதகரன். நிச்சயமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அனைத்தும் இன்று ஒரு நூதனமாக கண்காட்சி பொருட்களாகத்தான் இங்கு வைக்கப்பட்டு இருக்கின்றதே தவிர பண்பாடாக வெளிக்காட்டப்படவில்லை என்று கூறி பண்பாடு மங்குகின்றது என்பதை ஆணித்தரமாகவும் கவலையுடனும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிகவும் அற்புதமாக ஒரு ஆவேசத்தோடு
அதான் அந்த பண்பாட்டிலே ஒரு களங்கம் ஏற்பட்டால் எவ்வாறு ஆவேசம் வரும் என்பதை அழகாக தனது வாத திறத்தினால் வெளிக்காட்டினார் வரதகரன். உண்மை சம்பவங்களை எடுத்து காட்டினார், உதாரணங்களை விளக்கி கூறினார். வாழ்த்துக்கள் வரதகரன். எங்களுடைய பண்டிகைகளிலே பண்பாடு எங்கெங்கு சரிவு நிலையை எட்டியிருக்கிறது என்பதை சிறப்பாக கூறி சென்றீர்கள். உண்மையாக இப்பொழுது பண்டிகைகள், தைப்பொங்கல், சித்திரவட பிறப்பு, தீபாவளி என்று சொன்னால் வீட்டுக்கு சொந்த பந்தங்கள், உறவுகள் வருவதும் விருந்துண்டு மகிழ்வதும் இயல்பு. இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால் அன்பர்களே, கேட்டிலே போட்டு போட்டு கடினாய் கவனம் போட்டு போட்டு அதில் கமராண்ட பூட்டி போட்டு வீட்டுக்குள்ளே ஒட்டு கேட்டு யார் வந்திருக்கான்னு பார்த்துத்தான் உள்ளெடுக்கிற ஒரு கலாச்சாரம் இன்று கூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற கொரோனா நடைமுறைக்காக இருக்கின்ற விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய நடைமுறை பண்பாடு இன்று வரதகரன் கூறியது போன்று மங்கி மறைந்து கொண்டே செல்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு பக்கத்திலே அந்த ஒரு மங்குகின்ற தன்மை அல்லது ஒரு பண்பாட்டிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டு செல்ல எங்களுடைய அன்பழகன் குருசையா, சோலைகுரான் தனுஷ்கரன் போன்ற பண்பாட்டுவாதிகள் இன்றும் அதை கடைபிடித்து வருகின்றார்கள் என்பது மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கிறது. ஆக அன்பழகன் பெயருக்கு ஏற்றால் போல் அன்பழகன், இன்முகமே இவரின் இனிதான சொத்து. என்னத்தை சொல்லுவேன், கவிஞர், எழுத்தாளர், சட்டம் படிக்கிறார், பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது என்று பொங்க வருகிறார். வாருங்கள் அன்பழகன் குருஸ், உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். கதிர் சொரியும் வயல்வெளியில் கதிரவனை தலை வணங்கி, கதிர் சொரியும் வயல்வெளியில் கதிரவனை தலை வணங்கி புதிரெடுத்து பொங்கலிட்டோம் புதுப்பொலிவோடு வந்திருந்து. கதிரவனே பட்டிமன்ற தலைவா, கதிரவனே உனை வணங்கி கருத்தறிவோம் காணவாரீர். தைத்திரு நன்னாளிலே தரணியிலே தரணியிலே தமிழும் தமிழர்தம் வாழ்வும் புகழோடு வளர வேண்டும் என்று இந்த நாள், இந்த தைத்திரு நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நேயர்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வருகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய வார்த்தை தான் என்னை உற்சாகப்படுத்துகிறது நடுவர் அவர்களே. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் கடந்த ஆண்டில் நாங்கள் சந்தித்த சங்கடங்கள் ஏராளம். ஆனால் அந்த சங்கடத்துக்குள்ளாலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். ஆகவே இந்த பொங்கல் எங்களுக்கு பொங்கி வழியும் என்பது எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது நடுவர் அவர்களே. பொங்கல் மட்டுமல்ல அன்பழகன், எங்களுடைய பண்பாடும் பொங்கி வழியும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. தான் எங்களை பொங்கி வழிய செய்யும். இதற்கு நான் ஒரு விடயத்தை தான் சொல்ல போகிறேன். இந்த எதிர்காலம் எப்படி எங்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து பொங்கி வழியும் என்பதற்கு இந்த கொடிய நோயிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அது நடக்கும். மருத்துவத்தின் மகத்துவத்தால் மருந்து வரும் காத்திருப்போம். நிச்சயமாக மருத்துவத்தின் மகத்துவத்தால் மருந்து வரும் காத்திருப்போம். இருந்த இடம் திரும்பி வரும், எங்கள் பண்பாடு இருந்த இடம் திரும்பி வரும், எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று கூறி இந்த பட்டிமன்ற விடயத்திற்கு வருகின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய பண்டிகைகள் அனைத்துமே எங்களுடைய பண்பாடு தொடர்ச்சியாக பொங்கிக் கொண்டே வருகின்றது. இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த எனது எதிரிலே இருக்கின்ற இந்த 2 நண்பர்களும் என்றோ ஒரு நாள் பொங்கியது, இன்று பொங்கவில்லை அல்லது மங்கி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய பண்பாடு எனக்கு புரியவில்லை என்னவென்றால் இவர் எந்த காலத்தில் வாழுகிறார்கள் என்பது. இந்த காலத்தில் அவர்கள் இந்த பொங்கலும் பண்பாடும் பொங்குகிறது என்பதை இன்னும் ஒரு 10 ஆண்டுகளின் பின் தங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த காலத்தின் மகிமையை எடுத்து சொல்லுவார்கள். இது உண்மை, இதுதான் வரலாறு. மதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அன்பழகன் ஐயா. எனவே இன்று பொங்குகிறது என்பது என்னுடைய வாதம். நானும் அதைத்தான் சொல்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தம்பி சொன்னார் வரதகரன். தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது, இன்று வரை அங்கே பண்பாடு வளர்ந்து வளர்ந்து பொங்கிக் கொண்டு வருகிறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அண்மையில் கூட அங்கே
அபிஷேகம் செய்யப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டு பொங்கி வழிந்தது அந்த 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 மாநிலம். சோழன் கட்டித்தந்த அந்த சொத்தை அவர்கள் இன்று பொங்க வைத்தார்கள். எங்களுடைய பண்பாடு பொங்குகிறது. ஆலய வழிபாடு பற்றி நீங்கள் காய்ச்சீர்கள். இன்றைய பண்பாடு எல்லாம் ஆலய வழிபாடில் தான் தங்கி இருக்கிறது. நீங்கள் அதை மறக்கக்கூடாது. நான் இப்ப சொன்னேன், இந்த கொடிய கொரோனா வந்தபோது நாங்கள் தெய்வத்தை தான் நாடினோம். அன்பழகன் ஐயா, இன்று காலையிலே அனைவரும் வீட்டிலே பொங்கிவிட்டு அனைவரும் ஆலய வழிபாட்டுக்காக சென்று வழிபட்டு தான் வந்திருக்கின்றோம். அதிலே மாற்றமில்லை. ஆகவே ஆலய வழிபாடு என்கின்ற எங்களுடைய பண்பாடு பொங்கிக் கொண்டே வருகின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் நுணுக்கமே தங்களுக்கு தெரியாத இவர்கள் பொங்கல் நுணுக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு போனார்கள். அலுமினியம் பானை ஒன்றினை பார்த்துவிட்டால் அத்தனையுமே உலகமே அலுமினியம் என்று நினைத்து விடக்கூடாது. இன்று நாங்கள் எல்லோருமே அநேகமானவர்கள் உங்களுக்கு தெரியும் பழைய பண்பாடுகளை பொங்க வைத்து கொண்டிருக்கின்றோம். பழைய பண்பாடுகளை மீட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. வாழ்த்துதலை பற்றி தம்பி காய்ச்சார். பொங்கல் ஆங்கில வாழ்த்துக்கள் எல்லாம் நான் அடித்து கூறுவேன். இன்று இருக்கின்ற சூழலில் பண்பாடுகளாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துதல் என்பது வளர்ந்து 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 பொங்கிக் கொண்டே வந்திருக்கின்றது. அது இலத்திரனியல் ஊடாக செம்மைப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் அந்த வாழ்த்துக்களை தயாரிக்கின்றார்கள், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பிரயத்தனம் எத்தனை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்த்து என்கிற இலகுவாக எல்லோரையும் சென்றடைய செய்யும் வகையிலே எங்கள் வாழ்த்துக்கள் என்று அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அந்நிய நாட்டில் அயல் நாட்டில் இருக்கின்ற எங்கள் உறவுகளை பிணைத்துக் கொள்வதற்கு இந்த வாழ்த்துக்கள் எத்தனை பண்பட்டவாறு அது வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதை பார்த்தால் பொங்கவில்லையா நடுவர் அவர்களே? வாழ்த்துக்களில் சுவாரஸ்யங்களும் இருக்கின்றது. ஆமாம். இப்போ எனக்கெல்லாம் பொங்கல் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் மை குட் ஃப்ரெண்ட் என்று வந்துச்சு. இந்த மனுஷி சொன்னால் பார்த்துட்டு இந்த வாழ்த்தெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திரகாளி வருது என்று. ஏற்கனவே நான் சொன்னேன், நீ பத்திரகாளி வர வேணாம் அம்மா, ஏற்கனவே இருந்த அந்த சும்மாகாளிய மாதிரி அதான் நான் சொல்ல எடுத்தேன். அப்படி இருந்தேன்னாலே போதும்னு சொல்லி தான் இந்த பொங்கலை நான் ஒரு சமாளித்தேன். மூத்தோரை கனம் பண்ணுகிற அந்த மரபு இன்று வரைக்கும் இருக்கின்றதா இல்லையா? இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது அன்பழகன். அவர்கள் காலில் விழுந்து நாங்கள் ஆசீர் பெறுகின்ற அந்த பண்பு இருக்கிறதா இல்லையா? இன்று பொங்குகிறதா இல்லையா? இன்று எல்லோருமே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெற்றாரும் இதை வலிந்து கூறி தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். இவர்களும் அதை செய்கிறார்கள். ஆகவே பொங்குகிறது என்பதில் நான் மிக நிதானமாக இருக்கின்றேன். பொங்குகிறது என்பதை விட பொங்கி வழிகிறது. குடும்பம் என்பது ஒரு மிக முக்கியமான உறவு. அந்த பண்பாட்டை நாங்கள் இன்றும் பொங்க செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, உங்களோட மாமி வாரா மச்சான் வாரான்னு நல்லா நீங்கள் பொங்கலுக்கு ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, தண்டை அம்மா வாரா தண்டை தம்பி வாரா. ஏனென்றால் அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அது ஒரு மிக மிக முக்கியமான விடயம். அந்த உறவை வளர்த்து கொள்ளுவது என்பது இந்த பண்டிகைகள் தான் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இந்த வகையிலே எங்களுடைய பண்டிகைகள் நிச்சயமாக எங்களுடைய பண்பாட்டை பொங்கி வழியச் செய்கின்றது, பொங்கி வழிகிறது என்று நான் மிக உறுதியாக கூறி இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. கவிஞர் அன்பழகன் ஐயா அவர்கள் உண்மையிலே அந்த பொங்கி வழிகிறது என்பதை சொல்வதற்கு அன்பழகன் குருசையா அவர்களின் அந்த ஒரு பொங்கலான அந்த முகம்தான் தேவை. அவர் சில உதாரணங்களை சொன்னார். அது மாத்திரமல்ல, வரதகரனின் கருத்துக்களை தவிடுபடியாக்கி விட்டார். உண்மையிலே நாங்கள் அனைவருமே பொங்கல் வந்தாலும், சித்திரை வருடப்பிறப்பு பிறந்தாலும், தீபாவளி என்றாலும் நாங்கள் புத்தாடை அணிகின்றோமா இல்லையா? அணிகின்றோம். நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று மூத்தோரை கணம் பண்ணுகின்றோமா இல்லையா? பண்ணுகின்றோம். ஆலய வழிபாடு செய்கின்றோமா இல்லையா? செய்கின்றோம். எங்களுடைய தொன்று தொட்டு இருந்து வந்த பழக்க வழக்கங்கள் இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றன என்பதை மிக விளக்கமாக அன்பழகன் குரு எடுத்துக் கூறினார். நன்றி, வாழ்த்துக்கள். அதற்காக உங்களுக்குத்தான் தீர்ப்பு என்று நீங்கள் உங்கள் மத்தியில் நட்பாசையை வளர்க்க வேண்டாம். ஒரு நியாயமான தீர்ப்பு வளத்திலே வழங்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏனென்றால் இன்னும் ஒருவர் இருக்கின்றார்.
அவருடைய கருத்து மங்கி மறைகிறது. அந்த கருத்தினையும் உள்வாங்க வேண்டும். இப்படித்தான் இந்த ஆசீர்வாதம் வாங்குற என்ற விடயத்துக்கு வரும்போது, போன வருடத்திற்கு முந்திய வருடம் ஒரு வீட்டிலே நடந்த சம்பவம். இப்போ ஆடைகள் எல்லாம் விதவிதமான ஆடைகள் தானே. எப்படி துணியை உடம்புல போர்த்தி போட்டு தச்சு விடுற, குதி உயர்ந்த செருப்பும் குனிந்தால் கிளியும் உடுப்பும். இப்படி இருக்க நீ ஆசீர்வாதம் வாங்கத்தானே வேணும். கை விசேடம் வாங்கக்குள்ள பாட்டனார் 500 ரூபா காசு வச்சிருக்கார் கொடுக்கறதுக்கு. புள்ள காலில் விழுந்து ஆசீர்வாதமாக பிஞ்சு போயிட்டு. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், பகுடி என்பதை விட எங்களுடைய ஆழி பேரலை வந்தபோது கூட எங்களுடைய ஆடை அங்கு நாங்கள் ஓட முடியாமல் தடைக்கு விழுந்து அழிவுகளை சந்தித்த விடயம் அதிகம். ஆக எங்கள் ஆடை பண்பாட்டில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அது வரதகரன் கூறியது போன்று, கலைவேந்தன் கூற வருவது போன்று மங்கி மறைகிறது. அதே நேரம் அந்த உறவு முறை, அப்பா பொங்குவார், அம்மா போனில் பொங்குற படத்தை காட்டுவா, மகன் ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு பேஸ்புக்கில் செய்தி அனுப்புவார், அங்கு மகனொரு இவ்வாறான ஒரு பண்பாடு வந்து இதுதான் எங்கள் கலாச்சாரம் என்கின்ற நிலை மாறிவிடுமோ என்கின்ற ஒரு ஐயம் ஏற்பட போகிறது. ஆக எவ்வாறுதான் இருந்தாலும் பொங்கி வழிகிறது என்ற கருத்துக்கு நான் பிழையாக சொல்லவில்லை. கலைவேந்தன் கருத்தினை பார்த்து விட்டு, உங்களுக்கு தெரியும், மண்டோர் கீரை அடிமண்ணும் கவிபாடும், பாலமீன் மடு என்ன பார்த்திருக்குமா? ரெண்டும் கலந்த கலவை கலைவேந்தன். கவிஞர் மண்டூரானின் மகன், சமூக செயற்பாட்டாளர் பாலமீன் மடுகிறா கலைவேந்தன் அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் இடையில் ஒரு துதல் கிண்டின கதை ஒன்று நான் பிறகு சொல்லுவேன். அவர்கள் ஆரம்பியுங்கள் கலைவேந்தன். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நாவினால் தொட்டாலும் இனிக்கும், தொடாது பார்த்தாலும் அழகு சொலிக்கும், அண்டம் பேரண்டமென தேடி பார்த்தாலும் அங்கே மூத்த நரை கொண்டு ஒரு சொல்லேனும் தமிழில் அமர்ந்திருக்கும். அத்தகு தமிழை வணங்கி இன்றைய இந்த பொங்கல் திருநாளிலே அனைத்து டான் உறவுகளுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி, நடுவர் அவர்களே சொல்லுங்கள் கலைவேந்தன் அவர்களே. சுத்துறதுல ஏறி நின்று சுத்தாததை பார்க்கக்குள்ள சுத்தாததும் சுத்துற மாதிரி தான் நடுவர் அவர்களே தெரியும். இது தலை சுத்துற கதை கலைவேந்தன். என்ன சுத்த நடுவர்களை சுத்துறாங்க ரெண்டு பேரும். அன்பழகனையா சொல்றார், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய இந்த பண்பாட்டின் மகிமையெல்லாம் நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு சொல்லணும். சொல்லத்தான் வேணும் நடுவர் அவர்களே. ஏனண்டா மங்கி மறைஞ்சு கொண்டிருக்கு, ஒரு பொங்கி வழிஞ்சு கொண்டு இருக்குண்டா ஏன் நாங்கள் அதை சொல்ல, அது அப்படியே தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் கட்டாயம் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு கணக்க நடுவர்களே 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பண்பாட்டின் மகத்துவம், பண்பாட்டை பற்றி நாங்கள் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லத்தான் வேணும். உண்மைதானே கலைவேந்தன்? ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் இவ்வாறான சோதனையை வெளிக்காட்டி இப்படித்தாண்டாப்பா பொங்குற என்பதை வெளிக்காட்டுறது தானே எங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த ஆலய வழிபாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆலய வழிபாட்டில் தான் எங்களுடைய பண்பாடு இருக்கிறது. ஆனால் இன்றைய ஆலய வழிபாடு எப்படி இருக்கிறது நடுவர் அவர்களே? இன்று காலையில ஒரு ஆலயத்தில் முன்னுக்கு ஒரு இந்த முகக்கவசம் அணிந்து வாருங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்க என்கின்ற பதாதை ஒரு பக்கம் இருக்க, தயவு செய்து சோட்டியுடன் உள் வர வேண்டாம் என்கின்ற ஒரு பதாகையும் இருக்கு கலைவேந்தன். இதுதான் நடுவர் அவர்களே எங்களோட பண்பாடு. இன்றைய ஆலய வழிபாடு தெய்வத்திட்ட இருக்கிற பயத்தால் தான் நடுவர் அவர்களே ஆலய வழிபாட்டுக்கு நாங்கள் போகிறோம். இந்த ஹெல்மெட் போடுறது, இந்த எங்களோட மாஸ்க் போடுறது எல்லாமே என்னத்துக்காக போடுறோம்? நாம் இப்போ ரவிக் நிற்பான், பிடிப்பான், குரண்டைன் பண்ணுவான், 6வது நம்ம பாதுகாப்பாக இருப்போம்ட்டு போடுறோமா? இல்லை நடுவர் அவர்களே. இந்த மாவிலை தோரணம் கட்டுறது சம்பந்தமாக எங்களோட தம்பி சோலையூரான்னு சொன்னேன். ஆமாம், நாங்கள் கட்டினேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கட்டின மாவிலை தோரணமே கனவேற விட்டு அப்படி ஏறிக்கி வாடாமல் வதங்காமல் பச்சையாரிக்கி. என்ன நடுவர் அவர்களே? பிளாஸ்டிக் மாவிலை தோரணம். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் கலைவேந்தன். சொல்லுங்க. அதான் பிளாஸ்டிக். இந்த குழந்தைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற, குழந்தைகளை ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் என்ன பழக்கிறோம் நடுவர் அவர்களை? குழந்தைகளுக்கு பெரியாக்கள்ற காலில் விழுந்தா காசி தருவாங்க. அது மட்டுமில்லை, முதுகுல பிடிச்சி அப்பதான் 500-1000 ரூபாய் தருவாங்க. விழுறாப்பா முன்னுக்கு சொல்ற கலைவேந்தன் தருவாரு. இப்பயே நாங்க பழக்கிறோம். இன்னொருத்தண்ட காலில் விழுந்தா தாண்டாப்பா இன்னும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு பிழையான ஒரு எண்ணத்தழுவா நாங்க இந்த பிள்ளைகளுக்கு பழக்கி கொண்டிருக்கோம். எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எங்க நடுவர்களே? முதல் எங்களுடைய பொங்கல் சித்திரை வருஷம் என்று சொன்னால் நாங்கள் என்ன கிட்டி புல்லு விளையாடுவோம், ஊஞ்சல் கட்டுவோம்,
கிளித்தட்டு விளையாடுவோம். இப்போ எங்க நடுவரவர்களை செய்கிறோம் நாங்கள் காலையில் விளையாட்டும் கைபேசிக்குள்ளதான் கலைவேந்தன். பப்ஜி விளையாடுறோம். அப்பெல்லாம் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்கக்கூடாது பெரிய கஷ்டப்படுறோம். ஆனால் இப்போ இந்த கொரோனாவால் ஆன்லைன் ஸ்டடி என்ற பேரில் ஃபோனை புடி பிள்ளைகள் வேணாம்னு சொல்ல புடி என்றோம் போனேன். அதுகள் அதை வாங்கி பப்ஜி விளையாடுதுகள். டேய் அடிடா வெட்றா கொத்துறா இதான் நடுவர்களே கேட்குது. இந்த கலாச்சாரம் எங்களுடைய பண்பாட்டை எங்க நடுவரவர்களே பொங்க வைக்குது. இப்போ நீங்கள் மெசேஜ் வரும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பொங்கல் நத்தாரண்டா உடனே மெசேஜ் வரும். அந்த கொம்போ அந்த ஒரு ஒஃபர் உடனே நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். இந்த பண்டிகை நாட்கள்லையாவது நாங்கள் சேர்ந்திருந்து இதை சமைச்சி சாப்பிட்றோமா நடுவர்களே? இல்லை. பிஞ்சி வாரதால நிறைய பேர் பீஸா கெதியா திண்டு போட்டு கெதியா பிஞ்சி போகிறோம் நாம. உண்மை கலைவேந்தன். வேட்டி தினம் நேற்றோ போன கிழமை அதுக்கு முந்தின கிழமை நான் பார்த்தேன். வேட்டி தினம், சர்வதேச வேட்டி. நடுவர்களே, இந்த சர்வதேச தினங்கள் நாங்கள் ஏன் கொண்டாடுறோம்? உண்மையிலே சர்வதேச தினங்களை நாங்கள் கொண்டாடுவதனால் ஒரு பக்கத்தினால் எங்களுடைய நடைமுறையினை எங்களுடைய பழக்கத்தினை எங்களுடைய பண்பாட்டை மீளருக்கா புதுப்பிப்பதாக கூட இருக்கிறார்கள். அதான் நடுவர் அவர்களே, அதாவது சர்வதேச தினங்கள் நாங்கள் யுனெஸ்கோ இப்படியான ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஏதோ அழிந்து கொண்டு போற அல்லது ஒரு அருகி கொண்டு வர விஷயத்தை தான் மீட்டு பார்ப்போம். அதுக்காகத்தான் நடுவர்களே சர்வதேச வேட்டி தினம் என்றே ஒரு வேட்டியை கொண்டதுனால அவர் ஒரு வேட்டி கட்டுறல. அதுக்கும் நாங்கள் செல்ஃபி தான் போடுறோம் வேட்டியை. அதுவும் இப்போ பல பேர் போன வருஷம் பிடிச்ச என்ன இந்த வருஷம் வேட்டியை கட்டி ஃபோட்டோ எடுக்கலன்றதால போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பிடிச்ச ஃபோட்டோவெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு சர்வதேச வேட்டி தினம் சர்வதேச வேட்டி தினம் என்று போடுறாங்க நடுவர்களே. ஆக இந்த எடுத்து பார்க்கக்குள்ள எங்களோட இந்த நடைமுறைகள் எடுத்து பார்க்கக்குள்ள எங்களால் சின்ன மன வேதனையாக இருக்கு நடுவர்களே. நாங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒருக்கா மாறுபடுறேன். பண்பாட்டுவாதிகள் அவர்கள் என்று தவறு நடுவர்களே. நாங்களும் பண்பாட்டுவாதிகள் தான். பண்பாட்டை பாதுகாப்பதற்காக நாங்களும் வாதிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பண்டிகைகளில் இன்றைய பண்டிகைகளிலே எங்களுடைய பண்பாடு மங்கி மறைந்து கொண்டிருக்கின்றது என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கலைவேந்தன், அந்த ஆணித்தரமாக நீங்கள் இறுதியாக உறுதிப்படுத்தியிருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுக்கும் எனது இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வந்து அமருங்கள். நான் சொன்னேனே அந்த துதல் கிண்டு வாங்க தைப்பொங்கல் சித்திரை வருட பிறப்பு கொஞ்சம் அந்த இனிப்பு தீன் பண்டங்கள் அந்த பண்டிகை பண்டங்களை கொடுத்தல். அதற்கு ஒரு இடத்திலே நான் எங்களுடைய அம்மாவின் வீட்டுக்கு சென்றேன். அம்மா பலகாரம் அழகான விதவிதமான பலகாரங்கள் வைத்திருக்கிறார். பக்கத்து வீட்டிலே நண்பர் ஒருவர் துதல்கின்றதற்காக தேங்காய் பாலை அந்த சட்டியிலே ஊற்றி அதை காய்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் அந்த குடும்ப உறவு எவ்வாறு அமைந்திருக்கின்றது எங்களுடைய பண்டிகை பண்பாட்டிலே என்று. நான் போய் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அப்படி காய்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய மனையால் காணவில்லை, அவர் காய்த்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தால் அந்த சட்டியோடு சேர்ந்த பால் அப்படியோ எங்களோட வேலிக்கு மேலால் கொண்டு விழுந்து சப்பண்ணை கொண்டு விழுந்தது. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. என்னென்று பார்த்தால் சட்டியை அடுப்பில் வச்சதுக்கு பிறகுதான் அரிசை கொண்டு போன மாவிடிக்கிறதுக்கு அங்கே மாவிடிக்கிறது வரிசை. ஆக துதல்கிண்ட இல்லை. நான் கூப்பிட்டு சொன்னேன், நம்ம என்ன பிரச்சனை இல்லை, துதல்கிண்ட நேரம் போயிட்டு தேங்காய்யா போயிட்டு பாலை காய்க்க தேங்காய் வந்தது. நான் அடப்பாவி தேங்காய் வந்தேன். ஏதாவது பொறிஞ்சிருக்கலாமே, அதுக்குள்ளே ஏதாவது பயன்படுத்தியிருக்கலாமே என்று சொன்னேன். ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், சின்ன சின்ன விடயத்திற்கெல்லாம் குடும்ப உறவு சிதைவடைகிறது. பண்டிகைகளில் பண்பாடு மங்கி மறைந்து போகிறது. இதை பொங்கி வழிய வைக்க வேண்டிய கடப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று நான் சொல்லவில்லை. கவிஞர் கலைவேந்தன் கூறி சென்றார். ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, அந்த சூரியனுக்கு நாங்கள் இன்றும் நன்றி கடன் செலுத்துவதினால் பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது. அந்த நன்றி கடன் செலுத்துகின்ற பண்பாடு எங்கள் மத்தியிலே இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே
எங்கள் பண்டிகை பண்பாடு அழிவுறும் நிலைக்கு வர பார்த்தாலும் அங்குமிங்கும் இருந்து பட்டி தொட்டி எங்கும் பண்பாடை காக்கின்ற எங்கள் பக்குவமான செந்தமிழ் செல்வங்கள் மங்கி விடாமல் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த செல்வங்களிலே இருவர் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு மிக மிக அற்புதமாக நியாயப்படுத்தி உதாரணங்களோடு கருத்துக்களை முன்வைத்த எங்களுடைய செல்வங்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்னதின் நோக்கம் என்னவென்றால், எங்கள் பண்பாடு மங்கிவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆடை அணிகலன், அன்பான குடும்பம், அலங்காரம், விருந்தோம்பல், நடைமுறை வாழ்க்கை, ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள், ஊர் கூடி விளையாட்டுக்கள், ஆலய வழிபாடு அத்தனையும் பண்டிகைகளில் அடங்கி கிடக்கின்றது. அவை அடங்கி போகாமல் பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை, எங்கள் பொறுப்பு. ஆக இப்பொழுது இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பினை வழங்க வேண்டும். எங்களுடைய டான் தொலைக்காட்சி அன்பு நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தைப்பொங்கல் திருநாளிலே நாங்கள் அனைவரும் வீட்டிலே அன்பாக பொங்கி உறவோடு கூடி மகிழ்ந்து விருந்துண்டு ஆலய வழிபாடு சென்று அன்பாக வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே பண்டிகைகளில் பண்பாடு மங்கி மறைகின்றது என்கின்ற அணி இந்த பட்டிமன்றத்திலே வெற்றி பெற்ற அணி என்று நான் தெரிவிப்பதை விட உண்மையான விடயம், பண்டிகைகளில் பண்பாடு பொங்கி வழிகிறது என்று தீர்ப்பு வழங்கி எங்களுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை எமதினிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் மிக மிக முக்கியமாக டான் தொலைக்காட்சிக்கு எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக உங்களுக்காக ஒரு அருமையான பாடலோடு எங்கள் பட்டிமன்றத்தினை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். தை திருநாளில் அமெல்லாம் கழித்திடும் தைப்பொங்கல், இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். தை திருநாளில் அமெல்லாம் கழித்திடும் தைப்பொங்கல், இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா, பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவார் அம்மா, பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. அனைவருக்கும் அன்பான வணக்கம்.